ஜானகி சந்தேஷில் நாளைக்கு ஒரு வேறு லெவல் செம்ம பரபரப்பான அதிரடியான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம். வியூஸ் சரியாகவே போக மாட்டேங்குது. 1000 பேர் தான் பார்க்குறீங்க. உங்களுக்காக தான் வீடியோ போடுறேன். பிடிச்சிருக்கு நான் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டாக இருக்கும். ரகுராம் கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையும் ஜானகி வந்து கதிரை அடித்து கஷ்டப்படுத்துறதுனால உண்மையை சொல்ல முடிவு எடுத்துட்டாங்கன்னே சொல்லலாம். புவனேஸ்வரி வந்து ரகுராமை பார்த்துட்டு செம கோவத்தில் வந்து கத்த ஆரம்பிச்சிடறாங்க. என் குடும்பத்தை இப்படி வந்து பழி வாங்கிட்டேல, உன்னை நான் சும்மாவே விட மாட்டேன், என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க, இந்த எல்லாத்துக்கும் காரணம் வந்து இந்த கதிர் தான், இவனோட மாப்பிள்ளை தான், அவனை சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறமா எல்லா நடந்த விஷயம் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு செம கோவத்தில் வீட்டுக்கு வராங்க ரகுராம். வந்தோன்னே வந்து கதிர் எங்கடா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரகுராம் வந்து செம கோவத்தில் வந்து கத்துறாங்க. உடனே சொல்லுங்கள் மாமா என்னாச்சு, ஏன் ஏன் இவ்வளோ கோவப்படுறீங்க அப்படின்னு வந்து கதிருக்கு எதுவுமே தெரியாதனால அமைதியாக கேட்குறாங்க. அந்த சமயத்தில் பலார்னு அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. உடனே வந்து மாயாவும் சரி தனாவும் சரி எல்லாரும் வந்து தடுத்து நிப்பாட்டுறாங்க. ஆனால் யாரும் கிட்டக்க வராதிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜானகி வந்து எதுக்காக அடிக்கிறீங்க அப்படிங்கிறப்ப, பேசாத நீ, எல்லா பிரச்சனையும் காரணம் உன்னால தான் அப்படின்னு சொல்லிட்டு, உனக்காக போய் நான் இவனை வீட்டுக்குள்ளே வந்து விட்டேன் பார்த்தியா, என் பொண்ணு வாழ்க்கையே வந்து இப்படி வீணாகி போயிடுச்சு, என்னடா இப்படி ஒரு காரியம் வச்சுருக்க, உன்னை நான் வளர்த்தது நினச்சா எனக்கு எவ்வளோ பெரிய அவமானத்தை தேடி கொடுத்துட்டு இந்த குடும்பத்துக்கு தீராத படியை தூக்கிட்டு வந்துட்டே அப்படின்னப்ப, நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு புரியல அப்படின்னப்ப சிவராமன் கோவப்பட்டு சத்தம் போட்டு அடிக்க வராங்க. விடுறா அப்படின்னு ரகுராம் வந்து நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கிறாங்க. 2 பேரும் தயவு செஞ்சு என்ன விஷயம் நடந்துச்சு ஒன்றுமே சொல்லாமல் சொன்னா அப்படின்னா, டேய் இந்த கார்த்திக் விஷயத்தில் வந்து உன்னோட பர்ஸு வந்து ஆதாரத்தோடு வந்து கிடச்சிருச்சு, நீ தான் வந்து இப்படி ஒரு காரியத்தை பண்ணுவேன்னு நாங்கள் கனவுல கூட நினச்சி பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறப்ப, இந்த மாதிரி கார்த்திக் நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் சொல்லிடுறாங்க. இந்த பக்கம் மாயாவும் சரி ஜானகியும் சரி அடிச்சுக்கோ மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு சொன்னோன்னே, எல்லாத்துக்கும் காரணம் நீ தான்டா அப்படின்னு சொல்லி கதிர் மேலே வந்து பழி ஊருக்கே தெரிஞ்சு போயிடுச்சு தெரியுமா, நீ இப்படி ஒரு கேவலமான காரியத்தை பண்ண அப்படின்னு, என் பர்ஸு காணா போய் ரொம்ப மாதம் ஆகுது, அது எப்படி எங்கே போய் மிஸ் ஆனுச்சுன்னே எனக்கு தெரியல அப்படின்னு கதிர் சொல்கிறாங்க. டே நீ சொல்கிறதெல்லாம் வந்து யாரும் நம்பவே மாட்டாங்க, மரியாதையை இந்த வீட்டை விட்டு போயிடு அப்படின்னு சொல்லி மறுபடியும் அடிக்கிறாங்க. உடனே வந்து இங்கே பாரு மாயா, என்னால் தான் வந்து இவன் அடி வாங்குறான், இதுக்கப்புறமும் நம்ம வந்து நான் சொல்லாமல் இருந்தேன்னு வச்சுக்கோங்க சரியாக வராது அப்படின்ற. இதில் கார்த்திகை வந்து வேணுன்ட்டே மாட்டி விட்டுருக்காங்க, பர்செல்லாம் வேற வந்து அங்கே கடந்திருக்குன்னா இது வேறு யாரோ பயங்கரமாக திட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்க, ஒரு நிமிஷம் அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு மாயாவை வந்து ஜானகி உண்மையை சொல்ல போகிறப்ப கையை பிடிச்சி நிப்பாட்டுறாங்க. அப்படி இருந்தும் கேட்காம மனசு இல்லாமல் நான் சொல்கிறத கேளுங்க, அவன் வந்து அப்படிலாம் செய்யக்கூடிய ஆள் கிடையாது அப்படின்னு சொல்கிறப்ப, மறுபடியும் ரகுராம் வந்து இங்கே பாரு எல்லா பிரச்சனையும் காரணம் நீ தான் ஜானகி, மரியாதையாக வந்து நீ பேசாமல் ஒதுங்கிடு, இந்த விஷயத்தில் தலையிடாத அப்படின்னு கோவத்தோட ரகுராம் வந்து சத்தம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. உடனே இங்கே அப்போ தான் குரு வராப்பில். வந்தோன்னே வாங்க சார், நான் இப்போ தான் வந்து இவன்கிட்ட வந்து சொல்லலாம்னு நினச்சப்ப இவனை முதல்ல அழைச்சிட்டு போங்க அப்படின்னு சொல்கிறப்ப ரகுராம் வந்து காலில் விழுந்து சொல்கிறாங்க, மாமா நீங்கள் வளர்த்த பையன், நான் ஒன்றும் அப்படிப்பட்டவன் கிடையாது, அதை முதல்ல நீங்கள் நம்பணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் தனா மட்டும் வந்து கண் கலங்கிட்டு பார்க்குறாங்க. மாமா நான் சொல்கிறத வந்து நம்புங்க, யாரோ நம்ம மேலே வந்து வேணும்ட்டே பழிய போடுறாங்க அப்படின்னு சொல்கிறப்ப, எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம், முதல்ல வந்து இவனை இங்கேருந்து அழைச்சிட்டு போங்க அப்படின்னு சொல்லி ரகுராம் வந்து பிடிச்சி கொடுத்தோன்னே வந்து கதிரை வந்து தரன்னு அழைச்சிட்டு போயிடுறாங்க இங்கே குரு. அப்போ வந்து மாயாவும் சரி இந்த பக்கம் ஜானகி வேகமாக ஓடி போகிறாங்க. வந்து விட்டுருப்பா, அவன் எந்த தப்பு செய்யலை அப்படின்னு, எதுவாக இருந்தாலும் நீங்கள் வந்து அங்கே வந்து பேசிக்கங்க, வக்கீல் அழைச்சிட்டு வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு வண்டி எடுத்துகிட்டு கிளம்பி போயிடுறாங்க. இங்கே வந்து என்ன செய்கிறேன்னே தெரியாமல் ஜானகி வந்து அழுதுகிட்டு இருக்காங்க. அங்கே அப்போ தான் வந்து பார்த்தா இங்கே புவனேஸ்வரி வீட்டில் வந்து செம கோவத்தில் இருக்காங்கன்னே சொல்லலாம். அவங்க என்ன செய்கிறது, நம்ம வந்து இப்படி ஆகிப்போச்சே, அப்போ என் பையனை வந்து பார்க்க முடியாதான்னு பசுபதி வந்து ரொம்ப கவலையோடு அழுதுகிட்டு இருக்கப்ப புவனேஸ்வரி அங்கே தான் வராங்க. வந்தோன்னே வந்து பேசுகிறாங்க. என்ன லிங்கம், எதுவுமே நீ பேசாமல் அமைதியாக இருக்க அப்படின்னு சொல்கிறப்ப, பின்ன என்ன மேடம், எல்லா வித்தியையும் இவ்வளோ பெரிய விஷயத்தெல்லாம் வந்து பண்ணியிருக்கான்னா அவனை வந்து உண்டு இல்லைன்னு பண்ணணும் அந்த கதிரை அப்படின்னு சொல்கிறப்ப, கதிர் தானே எல்லா விஷயம் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே புவனேஸ்வரி வந்து ஆமாம் அவனை சும்மா விட்டுற முடியுமா அப்படின்னு சொன்னோன்னே, அப்போ தான் வந்து புவனேஸ்வரி வந்து பலார்னு வந்து லிங்கத்தை அடிக்கிறாங்க. எதுக்குமா இவனை அடிக்கிற அப்படின்னு சொல்கிறப்ப, எல்லாம் காரணம் இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க, இங்கே பாருங்கள் ஏதோ போனால் போதுன்னு உங்கள் கூட எல்லாம் கூட்டு சேர்ந்தேன், என்ன பெரிய மனுஷனை வந்து இஷ்டத்துக்கு அடிக்கிற அப்படின்றப்ப, பேசாதடா நீ, என்னடா நினச்சிக்கிட்டு இருக்க, என்னது வாடா போடாவா, இதெல்லாம் ரொம்ப ஓவர் அப்படின்னு. ஆமாம் நீ தானே கார்த்திகை வந்து அடித்த, எல்லா பிரச்சனையும் பண்ணது நீ தான், எனக்கு என்ன தெரியாதுன்னு நினச்சிட்டு இருக்க, என்னம்மா சொல்கிற அப்படின்னா, ஆமாம் அப்படின்னு சொல்கிறப்ப, எல்லாத்துக்கும் இவன் தான் காரணம், அந்த கதிர் பையன் ஒன்றும் பண்ணலை அப்படின்னு சொன்னோன்னே இந்த பக்கம் செமக்கோவம் வந்துடுதுன்னே சொல்லலாம்.
பசுபதிக்கு வந்து பிடிச்சி அடின்னு அடிக்கிறாங்கன்னே சொல்லலாம் லிங்கத்தை. ஏன்டா எல்லா காரியத்தையும் நீ பண்ணிவிட்டு அந்த கதிர் மேலே வந்து பழியை போட்டு தப்பிக்கலான்னு பார்க்குறியா, இது எப்படிம்மா உனக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்றப்ப, மேடம் நீங்கள் வந்து இஷ்டத்துக்கு என் மேலே வந்து தேவையில்லாமல் வந்து பொய் சொல்லிக்கிட்டு இருந்தால் அதுக்கெல்லாம் நான் பொறுப்பாக முடியாது அப்படின்னு மகாலிங்கம் விட்டு கொடுக்காம தெரியாத மாதிரியே பேசுகிறோன்னே, அப்படியா நீ என்ன செஞ்சேங்கிற விஷயத்தை வந்து கார்த்திக்கே வந்து சொல்ல வைக்கட்டுமா அப்படின்னு சொல்கிறப்ப, டே கார்த்தி நீ இங்கே வாடா அப்படின்னு சொல்லி கார்த்தியை வந்து கூப்பிட்றாங்க. கார்த்தி அங்கேருந்து பார்த்தீங்கன்னா பின்னாடியே வந்து செம மாதம் வந்து நடந்து வராங்க. அதை பார்த்தோன்னே வந்து இந்த பக்கம் என்னடா இது நடக்குது, இந்த அப்போ இங்கே இவன் இருக்கான்னா அங்கே இருந்தது யார் ஒன்றுமே புரியலையே, ஒரே குழப்பமாக இருக்கே அப்படின்னு சொல்கிறப்ப, கார்த்தி உனக்கு ஒன்றும் இல்லையாடா, நான் வந்து எவ்வளோ தூரம் கவலைப்பட்டேன் தெரியுமா, இங்கே என்னடான்னா வந்து பர்ஸு வேறு இருந்துச்சு, கதிர் தான் எல்லா பிரச்சனையும் பண்ணி வச்சுருக்கான் அப்படின்னு நினச்சிருந்தேன். இப்போ தான் வந்து அத்தை வந்து சொன்னாங்க நடந்த விஷயத்த, எனக்கு என்ன பிரச்சனை என்ன ஆச்சு அப்படிங்கிறப்ப, அன்றைக்கி பண்ண வீட்டுக்கு நான் போயிருந்தப்போ வந்து மாயா வந்திருந்தாளா அப்படின்னு சொல்லிட்டு நடந்த எல்லாத்தையும் சொல்கிறப்ப, அப்போ என்னை வந்து காப்பாற்றணும்னு நினைக்காம இவர் தான் வந்து என்னை வந்து அடித்து தூக்கி போட்டுட்டு போயிட்டாரு அப்படிங்கிற விஷயத்த வந்து அதிரடியாக வந்து போட்டு உடச்சிடுறாங்க. மேற்கொண்டு பசுபதிக்கு செம கடுப்பாயிடுது. ஏன்டா என் பையனுக்கு உதவி செய்யலான்ட்டு ஒன்றெல்லாம் வந்து நான் எங்கள் கூட கூட்டு சேர்த்துக்கிட்டா நீ வந்து இந்த காரியத்தெல்லாம் பண்ணலான்னு பார்க்குறியா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் பசுபதி அடிக்க ஆரம்பித்தோன்னே வந்து உடனே வந்து புவனேஸ்வரியும் இந்த பக்கம் கார்த்திக்கும் வந்து தடுத்து நிப்பாட்டுறாங்க பசுபதியை. விடுங்க எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம், கொஞ்சம் நேரம் அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்கிறப்ப, ஏமா இவனெல்லாம் இன்னும் விட்டு வச்சுருக்க அப்படின்னு சொல்கிறப்ப, அவர் வந்து செஞ்ச காரியம் என்னமோ சரிதான், ஆனால் வந்து அவன் தேவையில்லாமல் வந்து கார்த்திக்கு கிட்ட வந்து வம்பு வச்சுக்கிட்டது தான் ஒரே பிரச்சனை. அவர் வந்து அந்த இடத்துல நடந்த விஷயத்தை வந்து சாதகமாக பயன்படுத்தி அவர் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும், இவன் கதிரை மாட்டி விடவும் மாயாவை மாட்டி விட நினைக்கணும், திட்டம் போட்டதெல்லாம் சரி. ஆனால் அதை நமக்கே வந்து எதிராக திருப்பி விட்டு ஒரு முடிவு எடுத்தார் பார்த்தியா, அங்கே தான் இவர் வந்து ரொம்ப தப்பு பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்கிறப்ப மகாலிங்கம் வந்து கையெடுத்து கும்பிட்றாங்க. மன்னிச்சிருமா, நான் வந்து வேணும்ன்ட்டு எதுவும் செய்யலை, ஏதோ அந்த சந்தர்ப்பத்தில் வந்து தெரியாமல் செஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறப்ப கார்த்திக் வந்து சொல்கிறாங்க, ஆமாம் அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னு வந்து கேட்குறாங்க. அது அந்த சமயத்தில் வந்து கார்த்திகை காணுமா, அதான் நான் வந்து தேடி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு புவனேஸ்வரி வந்து அங்கே பண்ண வீட்டுக்கு கிளம்புன விஷயத்தை வந்து சொல்கிறாங்க. அதோட இந்த எபிசோடை சூப்பராக முடிச்சிருந்தாங்கன்னே சொல்லலாம்.